ஹலோ, வணக்கம் விவஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில என்னென்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம், அதாவது நம்ம திருச்சி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டிலருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 3 ஏக்கர் 80 சென்ட் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. பஸ் போகுது பாருங்கள். பஸ் போகிற ரூட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான விவசாய நிலங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது. 2 கிணறு சர்வீஸ் இருக்குது. நல்லா ஒரு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது. இது அந்த குளத்தோட கரை தான் இது. நல்ல ஒரு மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் கலந்த மண். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு வைக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான இடம்தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 40 கண்டு தென்னங்கண்டு இருக்குது. ஊருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 200 அடி கணக்கு தான் வரும். மீட்டர் கணக்கில் சொல்லிட்டேன். நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. இடம் வந்து நல்ல சிறப்பான இடம். உங்களுக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரியும். இதெல்லாம் விவசாயம் பார்த்த இடம்தான். இவங்களால விவசாயம் பார்க்க முடியலை அப்படின்ற காரணத்தால் தான் இப்போ கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கர் வந்து என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓனருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பானது. இப்படி ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு இடம் அமைகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸுக கேட்குறீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லோ பட்ஜெட் இடம் தான் இந்த இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் கேணி சர்வீஸோடலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் 25-30 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ ரேட்டும் கூடிருச்சு. நீங்கள் நம்ம சேனலை பார்ப்பீங்க, பார்த்துட்டு கமெண்டும் கேட்குறீங்க. என்ன உங்கள் சேனலில் ஹை ரேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு தோட்டத்துக்காரர் சொல்கிறத நாங்கள் எடுத்து போட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு இதை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா சொல்கிறாருன்னு வைங்க, நான் வந்து ஒரு 15 லட்ச ரூபான்னு போட்டேன்னாக்கா, என்னையா நீ எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு சேனலில் போய் 20 லட்ச ரூபா சொல்கிறத 15 லட்ச ரூபான்னு போடுற அப்படின்னு சொல்லி எங்களை பேசிடுவாங்க. அதுக்காக நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு கிணறுங்க. கிணறு வந்து நல்லா தண்ணி உள்ள கிணறு தான். அவங்க யூஸ் பண்ணாதனால தண்ணி வந்து கெட்ட தண்ணி மாதிரி தெரியுது. மரம், இந்த தென்னை மரமும் இதுக்குள்ளே அடங்கிடும். நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் தான். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 அடி கிடக்கும்னு சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இன்னொரு கிணறும் சர்வீஸ் இருக்குது, அதையும் காமிப்பேன் பாருங்கள் வீடியோவில். வெளியிலேருந்து வந்து இங்கே நிறையா பையர்ஸுகள்லாம் இந்த ஏரியாவில் இடம் வாங்கி ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ரீசேலுக்கும் இது ஆகும். சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு சிறப்பான இடம்தான். இதை வாங்கி நீங்கள் ஒரு தென்னங்கண்டோ இல்லை வருஷம் இல்லாமல் ஒரு நெல்லி, மாமரம், இப்படி இந்த மாதிரி இதுகள்லாம் வைக்கிறதுக்கு நல்ல தோதான இடம்தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஊரடி பக்கத்துலேயே இருக்குது.
வடமதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வடமதுரைக்கும் இதுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மண். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்து ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியா பூராமே குளத்து பாசனத்துக்கு நல்லா நிலத்தடி நீர் நிறையா கிடைக்கும். நிலத்தடி நீர் நிறையா கிடைக்கிறதுனால தான் அந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் குறையாமல் இருக்குது. அப்படி தண்ணி பத்தாத ஏரியாவாக இருந்தால் தண்ணி வந்து கிணறுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கும். கிணத்துல வந்து தண்ணி இருக்காது. நல்ல சிறப்பான இடம். தொடர்ந்து பாருங்கள். இது 2வது கேணி. இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓட்டாதனால தான் இப்படி இருக்குது. ஓட்டுனா தண்ணி சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மேகேணி தான். கொஞ்சம் தூர்வாருனா நல்லா சிறப்பாக இருக்கும். திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயங்கள் இருக்குது. தென்னந்தோப்பு இருக்குது. இடையில சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.